வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூன் 16 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. எதிர்பார்த்தது போலவே நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி பகுதியில் 30 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது. சாதாரண நீலகிரி மாவட்ட உள்பகுதி நீலகிரியோட உதகை ஆர்எஃப்ல 23 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இது உள்ளே உள்ள பகுதி. அப்ப இதை விட கூடுதலாக அவலாஞ்சி தெற்கு சரிவு தென்மேற்கு சரிவில் இருந்திருக்கும். 30 சென்டிமீட்டருக்கு மேல் அவலாஞ்சியில் பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீலகிரி மாவட்ட குந்தா நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழிந்து வருகின்ற மழை காரணமாக பில்லூர் அணை நிரம்பியது. பில்லூர் அணையிலிருந்து 15,000 கனஅடி கிட்ட தண்ணீர் திறந்துவிடப்பட இருக்கிறது. திறந்துவிடப்பட்டிருக்கும் 15-14,000 கனஅடி திறந்துவிடப்பட்டிருக்கும். அங்கிருந்து அந்த தண்ணீர் பவானி சாகருக்கு வரப்போகிறது. அதே போல மாயாறு சரிவிலும் மழை. ஆனால் மாயாறு சரிவை விட தெற்கு தென்மேற்கு மேற்கு சரிவில் அதிக மழை. குந்தா நீர்பிடிப்பு பகுதி மற்றும் உதகை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வால்பாறையில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கும். கண்டிப்பாக 15-20 சென்டிமீட்டர் கூட கிடைச்சிருக்கும். தகவல் கிடைக்கப்பெறவில்லை. கன்னியாகுமரி, தென்காசி, அதாவது குற்றாலம், தென்காசி, தேனி மற்றும் கொடைக்கானல், முல்லை பெரியாறு அணைக்கட்டு பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அதே போல மறையூர் பகுதி, அமராவதி நீர்பிடிப்பு பகுதி எல்லாம் நல்ல மழை பொழிந்து வருகிறது. இதை விட கூடுதலாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கேரளா, வயநாடு மற்றும் கர்நாடகாவோட குடகு, ஹேரங்கி, ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே நல்ல மழை. ஒட்டுமொத்த கர்நாடகாவிலே பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கடலோர கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவாவெல்லாம் இதுவரை இல்லாத அளவிற்கு புதுச்சேரியோட மாகேல மழை பிடிப்பு. இதுவரைக்கும் மாகேல விடுமுறை விட்டு நீங்கள் பார்த்திருக்க முடியாது. மாகே விடுமுறை விடப்பட்டிருக்கு. ஆக ஒட்டுமொத்த கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், கோவா அதீத மழைப்பொழிவு கொடுக்கிறது. இதில் மகாராஷ்டிரா, குஜராத், கோவா நம்பர் 1 இடத்துல மழைப்பொழிவு. இன்றைக்குத்தான் நாம் உச்சபட்ச மழைப்பொழிவை எதிர்பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு விடிய விடிய காற்றுடன் நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிந்து வருகிற நிலையில், இதை விட கூடுதல் மழை கேரளா, கர்நாடகாவில் பொழிந்து வருகிற நிலையில் இன்றைக்கு இதை விட கூடுதல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. 16ஆம் தேதி தான் நம்மளுக்கு உச்சபட்ச மழைப்பொழிவை எதிர்பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இதை விட கூடுதல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இன்றைக்கு காலை ஒரு 10 மணிக்கு மேல் சாரல் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சாரல், லேசான சாரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சாரல் இருக்கும். இன்றைக்கு ஒரு நாள் தாங்க இந்த மழையோட தீவிரம் இருக்கும். நாளை நேற்று போல் குறைந்துவிடும். இந்த 16ஆம் தேதியை மையமாக வைத்து 15ம் 17ம் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் சாரல் இருக்கு. காற்று சுழற்சியானது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கரையை ஒட்டி பெரும்பாலும் அது குஜராத் நிலப்பகுதியில் ஏறிவிட்டது. மகாராஷ்டிராவிலிருந்து காற்று குவிதல் நடைபெறுகிறது. மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் குஜராத், சூரத், மும்பைக்கு வடக்கே அகமதாபாத்துக்கு இடைப்பட்ட சூரத் சுற்றுவட்டார பகுதி, டையூடாமன் பகுதியெல்லாம் அதிக மழை, அதீத மழை. இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லையோர பகுதிக்கு நகர இருக்கிறது. அதே போல வங்கக்கடலோரம் ஒடிசாவின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வடக்கு ஒடிசா, மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியும் பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் பகுதியை நோக்கி உள்ளே நகர தொடங்கி இருக்கு. ஆக இன்றைக்கு ஒரு நாள் நல்ல மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் கேரளாவிலே குறையும். கேரளாவிலே குறையும் பொழுது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் குறையும். இன்றைக்கு பில்லூர் அணையிலிருந்து 15,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் இதை விட கூடுதலாக 18,000 அதிகரிக்கலாம் இன்றைக்கு மாலையில். பிறகு அப்புறம் அப்படியே 15,000 குறைஞ்சி 10,000 குறைஞ்சி 8,000 குறைஞ்சிடும். அவ்வளோதான். ஒரு நாள் இன்றைக்கு திறக்கப்படுவதுதான் உச்சபட்ச நீர் திறப்பாக இருக்கும் பில்லூர் அணையிலிருந்து. இந்த நிலையில் மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி கோட்டம் குறைவான மழை தான். பெதப்பம்பட்டி 10 மில்லிமீட்டர் தான். கோமங்கலம் புதூர் 12 மில்லிமீட்டர் மழை.
பாக்கி எல்லாமே உப்பார் அணைக்கட்டு பகுதியில் நனைக்கு மழை தூறல் மழை பொழிவு காணப்படுகிறது. ஆக இன்று மாலைக்கு பிறகு கொஞ்சம் மழை தீவிரமாக இருந்தாலும் நாளை காலைக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைஞ்சிடும். இதனால என்ன ஆகும்னா தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை பொழிவு பரப்பில் படிப்படியாக அதிகரிக்கும். இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் நனைக்கு மழை வந்துச்சு, தூறல் மழை வந்துச்சு. இதே போல் இருந்துட்டே தான் இருக்கும். அதாவது மாலை வந்துவிட்டால் ஒரு மழை வந்துடும். ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு கொண்டு வரப்போகுது. அடுத்தது அது வந்த உடனேயே வட இந்திய வடக்கு வங்க கடற்பகுதியில் அந்தமான் வடக்கு பகுதி மியான்மரை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. இவையெல்லாம் 28ஆம் தேதிக்குள்ள 2 சுழற்சிகள் இருக்கிற காரணத்தினாலே மெல்ல நகரும் காற்று காரணமாக தமிழ்நாட்டிலே மேற்கு காற்றை ஈரப்பத காற்றை தமிழ்நாட்டின் கடலோரம் கொண்டு வர அசாதாரணமாக கடலோரம் பயணித்துக் கொண்டிருக்கூடிய கிழக்கு திசை, அதாவது வடகிழக்கு நோக்கி தெற்கிலிருந்து தென்மேற்கிலிருந்து பயணிக்கக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் உள்ளே நுழைந்து குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வானிலை அமைப்பு ஏற்பட போகிறது. ஆக அறவே மழை இல்லாமல் போய்விடாது. தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கும். இன்றைக்கு திங்கட்கிழமை தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதனால தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு தூறல் தான், சாரல் தான், உள்ளேயும் சாரல் தூறல் ஆங்காங்கே நனைக்கும். மேற்கே கனமழை. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் நாளை இன்றைய தீவிரத்தில் நாளை பாதியாக குறைந்துவிடும். அதனால நாளை என்னாகும்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதம் மிக்க காற்று வங்கக்கடலோரத்தில் ஆங்காங்கே லேசான மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நாள் முழுவதும் பெய்யாது. மாலையில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் ஒரு அரை மணி நேரம் 10 நிமிடம் அவ்வளவுதான் போயிட்டே இருக்கும். தூறலை கொடுத்து விட்டு லேசாக பெய்து விட்டு போயிட்டே இருக்கும். மேற்கிலிருந்து வரும் கிழக்கு நோக்கி போயிட்டே இருக்கும். 1/2 hour அல்லது 15 நிமிடத்துக்கு மேலே இருக்காது. 15 நிமிடம் இதிலிருந்து அரை மணி நேரத்துக்குள் இருக்கும், அவ்வளவுதான் போயிட்டே இருக்கும். இப்படி வரக்கூடிய 17 விட 18 இப்படியே 18ஆம் தேதி கொஞ்சம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் தெரிகிறது கொஞ்சம் கூடுதல் மழை. காரணம் என்னென்னா முற்றிலுமாக தென்மேற்கு பருவமழை அதாவது சிஸ்டம் எல்லாம் வட இந்திய நிலப்பகுதிக்குள்ளே போயிடும். பாகிஸ்தான் எல்லை வரம் ஒன்றும் வட இந்திய நிலப்பகுதியில் உத்தரப்பிரதேசம் நோக்கியும் போயிடும். 18ஆம் தேதி எந்தவித சிஸ்டமும் இருக்காது. அப்போ சிஸ்டத்துக்கு காற்று தென்மேற்கு காற்று தென்கிழக்கு காற்றாக வங்கக்கடலில் தமிழ்நாட்டில் ஏறும். அதாவது ஒடிசா நோக்கி தரையேறக்கூடிய போய் காற்று வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு போனோன்னா கிழக்கு திசை காற்றாக உள்ள நுழையும். மேற்கு கிழக்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக அதுவும் குறிப்பாக வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளில் 18ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும். இதில் 18ஆம் தேதி புதன்கிழமை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு இங்கெல்லாம் மழை பொழிவு கொடுப்ப வாய்ப்பு இருக்கு. 18ஆம் தேதி 18, 19, 20 என்று எல்லா நாளும் மழை இருக்குங்க. சுத்தமாக மழை இல்லாமல் பெய்யாது. ஆங்காங்கே மாலை இரவில் 15 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் மழை பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும். ஒதுக்குதலுடன் தென் மாவட்டங்களுக்கு கூட, அதாவது சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மதுரை வடக்கே திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் சந்திக்கும் இடம் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சிவகங்கை மாவட்டத்தோட புவந்தி மற்றும் மதுரை மாவட்டத்தோட மேலூர் கொட்டாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் நத்தம் சுற்றுவட்டார பகுதி இந்த மாவட்டங்கள் இணையும் பகுதியில் கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதியில் மழை இருக்கும். அதே போல் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதியிலையும் சேலம் மாவட்டத்திலையும் மழை இருக்கும். சுத்தமாக மழை இல்லாமல் போய்விடாது. லேசான மழை ஆங்காங்கே இருந்து கொண்டே இருக்கும். மாலை வந்தால் அது அறுவடையை பாதிக்காது, ஆனால் மிரட்டும். ஒரு 18ஆம் தேதியிலே 19ஆம் தேதி வட உள் மாவட்ட பகுதி வடகடலோரத்துக்கு நல்ல மழை தெரிகிறது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அதுவும் அரை மணி நேரத்துக்கு மேலே நீடிக்காது. அச்சப்பட வேண்டாம் அறுவடை விவசாயிகளே. இப்படி வரக்கூடிய 24ஆம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் மழையோட தீவிரம் கூடும். காரணம் என்னென்னா காற்றோட போக்கில் வழித்தடத்தில் மெல்ல மாற்றம் ஏற்படும். வட கிழக்கு நோக்கி பயணிப்பது கிழக்கு நோக்கி பயணிக்க தொடங்கிடும். ஏன்னா அந்தமான் வடக்கு பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி 28, 29, 30 தேதிகளில் வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசா கடலோரம் வரை இருக்கிற காற்று சுழற்சி உருவாகும் என்பதனால வரக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் மாலை இரவு வெப்பசலன மழைப்பொழிவு அளவு பரப்பில் கூடும். அது தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். ஏன்னா கிழக்கு காற்று, அதாவது மேற்கிலிருந்து கணவாய் பகுதிகள் வழியாக வடகிழக்கு நோக்கி பயணிக்கும் காற்று நேர் மேற்கிலிருந்து நேர் கிழக்காக பயணிக்கும். அதாவது ஆரல்வாய்மொழி காற்று நேராக ராதாபுரம் நோக்கியும்
செங்கோட்டை காற்று, அதாவது புனலூர் வழியாக ஆரியங்காவு கணவாய் காற்று நேரடியாக தூத்துக்குடி நோக்கியும் கயத்தாறு நோக்கியும், அதே போல் பாலக்காட்டு கணவாய் காற்று நேரடியாக டெல்டா மாவட்டங்கள் நோக்கியும், அதே போல் மைசூர் காற்று நேரடியாக திருவண்ணாமலை நோக்கியும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் நோக்கி இருக்கும் என்பதனால வரக்கூடிய 24ஆம் தேதிக்கு அப்புறம் மாலை இரவு இடிமழை பிடிவு கொஞ்சம் பரப்பில் கூடும். பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல, ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை தொடர்ந்து நாளையிலிருந்து ஆங்காங்கே கொஞ்சம் பரப்பில் இருந்து கொண்டே இருக்கும். நேற்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் அது இடிமழையாக மாறும். 24ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடி மாத இறுதியில் நல்ல மழை காத்திருக்கு. மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமடையும், பெருசாக தீவிரமடையாது. ஏனென்றால் வடக்கு ஒடிசா பகுதியை நோக்கி தான் அந்த சிஸ்டம் போகும் போல இருக்குது. ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி அல்லது மத்திய ஆந்திர பிரதேசத்தில் இருந்தால் தான் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும், அல்லது பரப்பில் விட்டத்தில் அதிகரித்திருந்தால் தான் காற்று சுழற்சி வலுப்பெறும். காற்று குவிதல் என்பது ஒடிசா மேற்கு வங்க பகுதியில் போய் குவியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காற்றின் போக்கு திசையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் மிதமான லேசான தென்மேற்கு பருவமழை மாத இறுதியிலையும் 24ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மாலை இரவு இடிமழை பிடிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அனைத்து படிகளுக்குமே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.